பழனியில் வாழைப்பழ வியாபாரி ஒருவர் இருந்தார். அவர் தினமும் பழனிமலை முருகனுக்கு வாழைப்பழங்களை தன்னிடம் வேலை பார்க்கும் சிறுவன் மூலம் அனுப்பி வைத்து படைத்து வந்துள்ளார். ஒரு நாள் அந்த சிறுவன் மலை மீது வாழைப்பழங்களை எடுத்துச் சென்றபோது செல்லும் வழியில் ஒரு முதியவர் பசியால் அச்சிறுவனிடம் 2 வாழைப்பழங்களை கேட்டுள்ளார். மனம் மாறிய அந்த சிறுவன் அவருக்கு 2 பழங்களை சாப்பிட கொடுத்தார். அந்த முதியவரும் அந்த 2 பழங்களை வாங்கி சாப்பிட்டு பசியாறியுள்ளார். அன்று இரவு வாழைப்பழ வியாபாரியின் கனவில் தோன்றிய முருகன், இன்று நீ எனக்கு அனுப்பிய 2 பழங்கள் என்னை வந்து சேர்ந்தது, எனது பசியையும் போக்கியது என்று கூறியுள்ளார். விழித்து கொண்ட வியாபாரி உடனே அந்த சிறுவனை அழைத்து, உன்னிடம் நான் நிறைய பழங்களை கொடுத்து அனுப்பினேன், ஆனால் முருகன் 2 பழங்கள் மட்டுமே கிடைத்ததாக எனது கனவில் கூறினார், நடந்ததை கூறு என்று மிரட்டும் தோணியில் அந்த சிறுவனை கேட்டுள்ளார். அந்த சிறுவன், ஐயா மன்னித்து விடுங்க, நீங்கள் அனுப்பும் பழத்தை நான் தினமும் மலை மீது உள்ள முருகனுக்கு எடுத்துச் சென்று படைத்தேன். ஆனால் நேற்று நான் செல்லும் வழியில் ஒரு முதியவர் மிகவும் பசியிடம் என்னிடம் சாப்பிட பழம் வேண்டும் என்று கேட்டார். நானும் அவருக்கு 2 பழங்களை கொடுத்தேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினேன். வாழைப்பழ வியாபாரிக்கு இப்போதுதான் என்ன நடந்தது என்று புரிந்தது. இத்தனை நாள் தான் அனுப்பிய பழம் முருகனை சென்று சேரவில்லை. ஆனால் பசியுடன் இருந்த முதியோருக்கு அளித்த 2 பழம்தான் முருகனை சென்று சேர்ந்துள்ளது என்று மனம் மாறி சிறுவனிடம் மன்னிப்பு கூறினார். இந்த சம்பவத்தால் தான் பழனிமலை முருகனுக்கு அளிக்கப்படும் பிரசாதத்தில் வாழைப்பழம் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகனை பற்றி மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.